ஒரு வார இறுதி பயணத்துக்கு போன 7 சிறுவர்கள் திரும்ப வந்தது அவர்களின் உடல்கள் மட்டும். 1989 ஆகஸ்ட் மாதம் சைபீரியாவில் இருக்க மெஸ்டர் ஹென்ச் அப்படின்ற ஒரு இடம். 7 டீனேஜ் நண்பர்கள், சாதாரண ஒரு பிளான். ரயில்வே பாதைக்கு அருகே ஒரு சின்ன பயணம். மது இல்லை, மயக்கம் இல்லை, பிரச்சனை வரலாறும் இல்லை. ஒரு சாதாரணமான இரவு, ஆனால் அதுவே கடைசி இரவாக மாறியது. அடுத்த நாள் காலை கேசிநெட் ஸ்டேஷன் அருகே ரயில்வே தடங்களில் அவர்களின் உடல்கள். செருப்புகள் சிதறி கிடந்தது, உடைகள் கிழியவில்லை, சண்டை அடையாளம்ன்றதே இல்லை. அனைவரும் ஒரே இடத்தில். அதிகாரிகள் வழக்க உடனே முடிச்சாங்க. அதிகாரப்பூர்வ காரணம் என்னன்னா, ரயில்வே தடத்தில் தூங்கிவிட்டார்கள், ரயில் மோதியது அப்படின்றதுதான். ஆனா கேள்விகள் எழுந்தது. 7 பேரும் ஏன் ரயில்வே தடத்துல தூங்க வேண்டும்? பிரேக் போட்ட தடயம் ஏன் இல்லை? அந்த இரவு வானில் விசித்திரமான ஒளி தெரிந்ததாக சாட்சிகள் ஏன் சொன்னார்கள்? ரயில்வே ஊழியர்கள் மெதுவா சொன்னாங்க, ரயில் ஓட்டுநர்கள் அவர்களை பார்த்ததே இல்லை. போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில எரிந்தது போன்ற காயங்கள், ரயில் விபத்துக்கு முழுசா பொருந்தாத உட்புற சேதங்கள். சிலர் சொன்னாங்க ஒரு திடீர் அழுத்த அலை, இன்னும் சிலர் கண்ணை கூச வைக்கும் காந்த ஒளி. அதுக்கப்புறம் கோப்புகள் மூடப்பட்டன. அதிகாரப்பூர்வமாக இது ஒரு விபத்து, ஆனா உண்மையில இது சைபீரியாவின் மிக இருண்ட மர்மங்களில் ஒன்றாகும். 7 சிறுவர்கள், ஒரு ரயில் பாதை மற்றும் ஒருபோதும் வெளிச்சம் பார்க்காத ஒரு உண்மை. உங்க ஃப்ரெண்ட்ஸோட போன ட்ரிப்ல நடந்த இந்த மாதிரி ஒரு பேரநார்மல் இன்சிடென்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.